எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போரில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. காட்டில் மறைந்திருந்து தாக்குதல் நடத்துவதில் கை தேர்ந்த மாவோயிஸ்டுகளை வீழ்த்த சரணடைந்த முன்னாள் மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினருக்கு பயிற்சியாளர்களாக சத்தீஸ்கர் காவல்துறை நியமித்துள்ளது. காங்கேரில் உள்ள ஜங்கல் வார்ஃபேர் பள்ளியில் இந்த பயிற்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. சத்தீஸ்கரின் பஸ்தார் மண்டலத்தின் மாவோயிஸ்டுகளை எதிர்கொள்வது பாதுகாப்பு படையினருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. காடுகளின் புவியியல் அமைப்பு மற்றும் மாவோயிஸ்டுகளின் பதுங்கி தாக்கும் கொரில்லா போர் முறையை எதிர்கொள்ள தற்போது ஒரு புதிய வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. இப்போது சரணடைந்துள்ள முன்னாள் மாவோயிஸ்டுகள் பல ஆண்டுகளாக காடுகளில் மாவோயிஸ்டுகளாக இருந்தவர்கள். அவர்களுக்கு காட்டின் ஒவ்வொரு பாதையும் மாவோயிஸ்டுகள் கன்னிவெடிகளை புதைக்கும் இடங்களும் அக்குவேராக ஆணிவேராக தெரியும். எனவே இந்த பயிற்சியில் எந்தெந்த இடங்களில் மாவோயிஸ்டுகள் கன்னி வெடிகளை வைப்பார்கள், மாவோயிஸ்டுகள் பயன்படுத்தும் ரகசிய பதுங்கு குழிகளை கண்டறிவது எப்படி, மாவோயிஸ்டுகள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தும் சைகைகள் குறித்த பயிற்சி பாதுகாப்பு படை வீரர்களுக்கு முன்னாள் மாவோயிஸ்டுகள் பயிற்சி அளிக்கின்றனர். இது குறித்து காவல்துறை தரப்பில் கூறுகையில், எதிரியின் பலவீனம் தெரிந்தவர்களை விட எதிரியின் பலம் தெரிந்தவர்களே சிறந்த பயிற்சியாளர்களாக இருக்க முடியும் என்றும், சரணடைந்த மாவோயிஸ்டுகள் இப்போது காவல்துறையின் ஒரு அங்கமாக மாறி தங்கள் பழைய அனுபவத்தை கொண்டு நக்சல் ஒழிப்பு பணிக்கு உதவி வருகின்றனர் என்றும் தெரிவித்தனர். முன்னாள் மாவோயிஸ்டுகளின் இந்த அனுபவ பகிர்வு வரும் காலங்களில் காடுகளில் நடைபெறும் தாக்குதல்களில் பாதுகாப்பு படையினரின் உயிரிழப்பை குறைக்க உதவும் என்றும் கூறப்படுகிறது.